ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் கிச்சனில் சமைச்சு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, அதனால இன்றைக்கி சாட்டர்டே மழையும் ரொம்ப கொஞ்சம் மழை இருக்கிறதுனால எங்கள் அம்மா வந்து எப்போவுமே ஃபாஸ்ட்டாக சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சுடுவாங்க. அதே போல் தான் இந்த வீடியோவும் செய்ய போகிறோம். அது என்னென்னா, எங்கள் அம்மாவோட ஃபேவரட் பொட்டேட்டோ ரைஸ். அது எங்களுக்கும் ஃபேவரட். இப்போ நாங்கள் அது செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிடலாம். கேஸ் ஆன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். 1 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நம்ம ஊற்றிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, உளுந்தும் கடுகும் இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து எண்ணெயில் போட போகிறோம். கொஞ்சம் வெடிக்க போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போட்டாச்சு. இது நம்ம வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இப்படி நம்ம வதக்கி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து நறுக்கி வச்ச ஒரு வெங்காயமும் அதுக்கப்புறமா பூண்டு நாங்கள் 5லேருந்து 7 பல் எடுத்துக்கிட்டோம். இப்போ அதை நல்லா போட்டு நம்ம வந்து வதக்கிடலாம். பூண்டு நம்ம 5லேருந்து 7 பல் தட்டி எடுத்து வச்சுருந்தோம். அதையும் நம்ம சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம உப்பு போட்டாச்சு. இது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வாங்க. இப்போ நாங்கள் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் போடுறோம். 1.5 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அம்மா கரம் மசாலா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து எண்ணெய் பத்தலை, அதனால நாங்கள் வந்து 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு இது கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேக விடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே எச்ச ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிடும் போது எப்படி இருக்குமோ, டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்கள் அம்மாவோட ஃபேவரட் வேறு சொல்கிறாங்க. அதுக்காகவே எங்கள் அம்மா இது கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணுவாங்க இல்லைம்மா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் மூடி வைக்க போகிறோம் 10 மினிட்ஸ்க்காக. நம்ம 10 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு.
எப்படி வெந்திருக்குன்னு பார்த்தீங்களா? வா, எச்ச ஊறுடு ஃப்ரெண்ட்ஸ் என் நாக்கில். இப்போ தான் சாப்பிடுவோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணிட்டோம். இதில் வந்து எங்கள் அம்மா வேறு 2-3 தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க. பார்த்துட்டு லாஸ்ட்டாக 3rd டைம் பார்க்கும் போது தான் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து நம்ம வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா அடி பிடிச்சிடும். இதோட நம்ம வந்து ரைஸை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இல்லை நம்ம கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. இதோ பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் நம்ம வந்து இந்த சமைக்கும் போது, இந்த வீடியோவில் நம்ம சமைக்கும் போது பெரியவங்களை கூட வச்சுட்டு தான் நாங்கள் எப்போவுமே சமைக்கிறோம். நீங்களும் இதே போல் வீடியோ போட போகிறீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களை கூட வச்சுக்கிட்டு செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இன்னொன்று ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.